அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 4 அறம், பொருள், இன்பம், வீடு உயர்ந்ததாக இந்த 4ஐயும் சொல்வார்கள். இந்த 4 மட்டுமே மொத்தமும் அடங்கிவிடுமா என்றால், வள்ளுவர் எந்தெந்த இடத்துல எந்தெந்த 4 மனித வாழ்க்கைக்கு தேவை. இந்த பெரிய சமூகம் இது. அரசன் முதல் ஆண்டி வரை அனைவரும் வாழ்கிற உலகம்தான் இது. எல்லா நாட்டிலையும் இதை நம்ம பார்க்க முடியும். எல்லோருக்கும் எதெல்லாம் தேவை அப்படிங்கிற போது இந்தந்த 4 கண்டிப்பாக இந்தந்த தொழில் செய்பவருக்கெல்லாம் தேவை, இப்படி வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவை என்றெல்லாம் 4 அவர் வகுத்து 10 இடங்களில் 4 என்கிற எண்ணை அவர் சொல்கிறார். எந்த 4 எல்லாம் தேவை ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அரசன் என்று சொன்னால் அரசனுக்கு இந்த 4ம் தேவை. தூதுக்கு போகிறானா அவனுக்கு இது தேவை. அமைச்சராக இருந்தால் இவையெல்லாம் தேவை. இதெல்லாம் அவர் சொல்லிக்கொண்டே வருகிற போது அந்த 4 எவை என்று நாம் பார்க்கலாம். எந்தெந்த 4 யாருக்கு தேவை? சராசரியாக எல்லா மனிதருக்கும் தேவை அப்படின்னா இந்த 4 இருக்கணும். இதைத்தான் அறம் என்று சொல்வார்கள். அப்போ அறம்னா என்ன? எல்லோரும் சொல்லக்கூடியது தர்மம்னு ஒரு வார்த்தை. ஆனால் இந்த அறம் எப்படி வெளிப்படுகிறது என்பதை வைத்து இதுதான் அறம்னு நாம் தெளிவாக சொல்லலாம். திருவள்ளுவரே அறம் என்கிற சொல்லை முதல்ல 3வது அதிகாரத்தில் 5வது குறளில் இதை தான் அவர் சொல்கிறார். இந்த குறள் 4வது அதிகாரத்தில் அரண் வலியுறுத்தலில் தான் இந்த அறம்ங்கிற சொல்ல கொண்டு வரார். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், இந்த 4ம் இல்லாது இருந்தால்தான் அந்த சொல்லு எல்லாமே வெளிப்படுகிறதில்ல. அதுதான் அறம். அழுக்காறுனா பொறாமை. இன்னொருத்தருடைய வளத்தை பார்த்து மனம் பொறுக்காத தன்மை அழுக்காராமை. அழுக்கு 6 என்று பொருள். அழுக்காராமைன்னு அதிகாரம் கூட எழுதியிருக்கிறார். பொறாமை போல ஒரு தீய குணம் வேறு எதுவுமே இல்லை. யாரை பார்த்து நாம் பொறாமை கொள்கிறோம் அப்படின்னா, இன்னொருத்தருடைய வளத்தை பார்த்து தான் நாம் பொறாமை கொள்கிறோம். அவர் வளப்பமாக இருக்கிறார். ஆனால் அந்த ஆள் யாருன்னு கேட்டால், இவர் யாருடன் பழகுகிறாரோ, இவருக்கு யாரெல்லாம் தெரியுமோ, இவருக்கு வேண்டியவர் யாரெல்லாம் இருக்கிறாரோ அவர்களுடைய வளத்தை பார்த்து பொறுக்காத மனநிலைக்கு பேர் தான் அழுக்காறுன்னு பேர். ஒருத்தர் அவருக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டு வீரர் பெரும் கோடீஸ்வரராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இவர் பொறாமையே கொள்வதில்லை. இவருக்கு பிடித்த நடிகர் ஒரு பெரும் செல்வந்தராக இருக்கிறார் என்று சொன்னால் இன்னும் கூட ஒரு மகிழ்வாரே தவிர அவர் அதை கண்டு மனம் பொறாது இருப்பது இல்லை. ஆனால் இவர் யாருடன் பழகுகிறாரோ, அது நண்பராக இருக்கலாம், அண்டை வீட்டாராக இருக்கலாம், உறவினராக கூட இருக்கலாம். ஏன்னா இவருக்கு அவரை பற்றி நன்றாக தெரியும். அதனால் தான் வளமாக இல்லை, அதனால் தன்னை சேர்ந்தவர்களும் வளமாக இருக்கக்கூடாது என்று எண்ணுகிற எண்ணம் இருக்கு இல்லையா, அதுதான் அழுக்காறுன்னு பேர். இது ஒரு கொடிய குணம் சிலரிடம் உண்டு. இந்த அழுக்காறுங்கிற ஒரு குணம் இல்லாது இருக்கணும். அது இல்லைனாலே அறத்தோடு இருக்கிறோம்ன்ற ஒரு முதல் நிலையில் அடங்கிட்டோம். அதற்கடுத்தது அவான்னா ஆசை. எல்லோருக்கும் ஆசை தேவை தான். ஆசை இல்லாமல் வாழ்க்கையை மேலும் மேலும் வளர்த்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த ஆசை நியாயமானதாக இருக்கும், தகுதிக்கு மீறியதாக இருக்கக்கூடாது, பேராசையாக அது இருக்கக்கூடாது. பேராசை பெரும் நஷ்டம் என்று சொல்வார்கள். அந்த பேராசையாக அந்த அவா இருக்கக்கூடாது. ஆனால் பேராசையோடு இருக்கிற அவா தான் மிக கெடுதியானது. ஆசை அருமின் என்பார்கள். ஆசையே வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் இல்லற வாழ்க்கையில் வாழ்பவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு ஆசை தேவைதான். ஆனால் பேராசையாக இருந்தால் அது பெரிய அழிவை கொண்டு வந்து தந்துவிடும். அதனால் அவா என்று அவர் சொல்வது பேராசை என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். அழுக்காறு, அவா. அதற்கடுத்தது வெகுளி, கோபம் கொள்ளுதல். பெரிய கோபத்துக்கு பேர் தான் வெகுளின்னு பேர்.
ஏன்னா அந்த பெரும் கோபம் நம்முடைய நடத்தையை மாற்றிவிடும். சில பேர் அந்த கொடிய அந்த குணத்தினாலே, அந்த கடும் கோபத்தினாலே வார்த்தைகளை தவறாக பிரயோகிப்பார்கள். இன்னும் சிலர் தங்கள் உடலால் அவரை தாக்கவும் செய்வர். இன்னும் சிலர் கொலை அப்படிங்கிற எல்லை வரைக்கும் கூட செல்வதற்கு அந்த கோபம் அவர்களை அழைத்து சென்றுவிடும். அதனால்தான் திருவள்ளுவர் வெகுளாமை என்ற ஒரு அதிகாரம் கூட எழுதியிருக்கிறார். கோபம் கொள்ளாது இருத்தல். ஆசைப்படுவதனால தான் வெகுதல்னா விரும்புதல். இப்போது பிறர் பொருளை கவர வேண்டும் என்கிற எண்ணம் அதன் ஆசையினால தான் வருது. அதனால தான் வெகாமை என்ற ஒரு அதிகாரம் கூட அவர் எழுதினார். எப்படி அழுக்காராமை சொன்னாரோ, எப்படி வெகுளாமை சொல்லியிருக்கிறாரோ, வெகாமையும் சொல்லியிருக்கிறார். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல். இந்த இன்னாத சொல் என்னன்றது சொல்லக்கூடாது என்பதற்கு கூட வள்ளுவர் ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார். பயன்படுத்தக்கூடாத சொற்களை சொல்லுதலும் பெரும் குற்றத்தை செய்ததாக போல நிலையை உண்டு பண்ணிவிடும். நல்ல வார்த்தை தான் சொல்லலைனாலும் பரவாயில்ல, பிறர் மனம் வருந்தும்படியாக ஏன் சொல்ல வேண்டும்? இப்போது பழக்கமானவர் தான், ஒரு மன வேற்றுமை 2 பேருக்குள்ளே வந்துடுச்சு. ஒரு கட்டத்தில் அது பெருசாக இல்லை, அந்த மன வேற்றுமை பெரிய அளவில் 2 பேரும் அடிச்சுக்கிற அளவுக்குலாம் போகல, ஆனால் பேசுவது இல்லை, ஒரு பழக்கம் அந்த அளவுக்கு இல்லைன்னா ஒரு கட்டத்தில் திருமணம் அவர் வீட்டில் நடக்குது, கொண்டு போய் அழைப்புதழை கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. பகையை கொஞ்சம் மறந்து கூட பரவாயில்லன்னு கொடுக்குறாரு. ஏன்னா ஒரே இடத்துல தான் வாழறோம், ஒரே அடுக்க மாடியில் தான் வாழறோம் அப்படின்னு ஒரு கட்டத்தில் அவரை அழைக்கலைன்னா நல்லா இருக்காதேன்னு நினச்சி பரவாயில்ல கூப்பிட்டுலாமேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்குறாரு. அப்போது அந்த அழைப்புதழ் பெறுவர், நீ கல்யாணத்தை தான் பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது காரியத்தை தான் பண்ணியோ, எனக்கு எதுக்கே கொண்டு வந்து கொடுக்குறேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னு வச்சுக்கிங்களேன், கொடுக்க நினைத்த அந்த நல்ல உள்ளம் எப்படி பாதிக்கும்? உள்ளம் எவ்வளவு பெரிய துன்பத்துக்குள்ளாகும் பாருங்கள். இதுபோல் எத்தனையோ இன்னா சொற்களை, பொருந்தாத பிறர் மனத்தை துன்புறுத்துகிற சொற்களை சொன்னால் எப்படிப்பட்ட அது நிலையை கொண்டு போய் விடும் பாருங்கள். அதனால தான் இன்னா சொல் என்பார். சொல்ல தேவையில்லை. எதற்காக? இன்னா செய்யாமை என்பார் ஒரு இடத்துல. அதே போல் இனிய சொற்களை சொல்லாது இருப்பது கூட அது ஒரு பெரிய அறம் தான். இப்போ இனிய சொற்களை சொல்லணும், அது சொல்லாமல் இன்னாத சொற்களை சொல்கிறான்னா அது பெரும் துன்பத்தை கொண்டு விடும். ஆக இனிய சொற்களை சொல்லுங்கள், இன்னாத சொற்களை தவிருங்கள். இது வள்ளுவருடைய கருத்து. அதனால் இந்த 4ஐயும் இந்த சொல்லும்போது அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம் என்பார். அறம் என்பதற்கு விளக்கம் இந்த குறட்பாவிலே வள்ளுவர் தெளிவுபடுத்திவிட்டார். அதற்கடுத்தது வேற ஒரு 4 சொல்வார். என்னன்னாக்க, சில பேர் மாற்றாருடைய மனைவியிட விருப்பம் கொண்டு தங்களை அந்த பாவச் செயலை செய்வதற்கு முனைவார்கள். அப்படி போனால் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாரு. பகை வரும், பழி உண்டாகும், பாவம் செய்கின்ற நிலையை தள்ளும், அச்சம் ஏற்படும். உயிருக்கு அச்சம் கூட, யாராவது பார்த்துட்டா அதற்கான ஒரு அச்சமும் ஏற்படும். பகை, பழி, பாவம், அச்சம் என்னும் 4ம் நீங்காது இகவாமாம் இல்லிறப்பான் கண். இன்னொருத்தருடைய மனைவியில் போய் ஆசைப்பட்டு போனால் இந்த 4ம் வந்துவிடும் என்று வள்ளுவர் எச்சரிப்பார். பிறனில் விழையாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்திலே 15வது அதிகாரம் இந்த 4 அந்த இடத்துல சொல்வார். இறைமாட்சி அப்படின்னு ஒரு அதிகாரம், அங்கே அரசனுக்கு ஒரு 4ஐ சொல்வார். ஏற்கனவே ஒரு 3 சொன்னார், தூங்காமை, கல்வி, துணை, உடைமைன்னு. அதே போல் வேறும் 4ஐ அவர் சொல்கிறார். இதெல்லாம் அரசனுக்கு தேவை. அஞ்சாமை, அங்கே துணை உடைமை சொன்னது போல் அஞ்சாமை. அச்சம் கொண்டிருந்தால் அரசனாக இருப்பதற்கு தகுதி இல்லை. அச்சம் கூடாது. போரில் அஞ்சாமையை காட்ட வேண்டும். போரில் மட்டும் அஞ்சுதல் அந்த தைரியத்தோடு இருக்கிறது மட்டும் இல்லை, மற்ற சூழல்கள் எத்தனையோ வரும், அந்த நிலைக்கு கூட அஞ்சக்கூடாது. போர்க்களத்தில் மட்டுமல்ல, வேறு களங்களாக இருந்தாலும் கூட அங்கும் அஞ்சுதுகின்ற ஒரு நிலை இருக்கக்கூடாது. அதனால் அஞ்சாமை. அதற்கடுத்தது ஈகை.
அரசன் என்பதனால் பெரும் செல்வனாகத்தான் இருப்பான் செல்வந்தன். அவன் தன்னை நாடி வருவருக்கு தேவையை அறிந்து பொருளை கொடுத்து அவர்களையும் காக்க வேண்டிய கடமை இருக்குது. அதனால் ஈகை என்பதும் அரசனுக்கு முக்கியமான குணங்களில் ஒன்றாக இருக்க வேண்டும். அஞ்சாமை, ஈகை, அறிவு, இயல்பறிவும் வேண்டும், கற்றறிகின்ற இந்த நூலறிவும் வேண்டும். இயல்பறிவும் வேண்டும், நூலறிவும் வேண்டும். இந்த இரண்டும் அரசனுக்கு ரொம்ப 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 முக்கியம். என்ன நடக்குதுன்னு நாட்டில்னு தெரியாமலே ஒருத்தன் இருந்தால், ஒரு அரசனாக இருந்தால் அந்த நாடு எப்படி இருக்கும்? யாரோ நாட்டை ஆள்வார்கள். பல நேரங்களில் இதுபோல் வேடிக்கையாக கதைகள் கூட உண்டு. பொம்மை அரசனாக சில பேர் இருப்பார்கள். அவருடைய அமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருப்பார் சில நேரங்களில். இப்போது சிவசிந்தாமணியில் சச்சந்தன் என்கிற அரசன் தன் நாட்டை பற்றி அவன் கவனிக்கவே இல்லை. அவனுக்கு பதிலாக வேறொருத்தர் தான் கட்டியங்காரன் சொல்லக்கூடிய அமைச்சன் நாட்டை ஆண்டு கொண்டிருந்தான். சில இடங்களில் அரசனுக்கு தேவையான அல்லது வேண்டிய அல்லது அரசனோடு இருக்கக்கூடிய வேறொரு நபர் கூட நாட்டை ஆழ்வார்கள் அரசன் சார்பிலே. சில நேரங்களில் போர் தளபதி கூட நாட்டை ஆளுகிற நிலையை பார்க்கலாம். இன்னும் சில இடங்களில் அரசனுக்கு உதவியாளர்கள், அது உறவினர்கள் கூட இருந்து விடுவார்கள். இதெல்லாம் அப்படி இருந்துச்சுன்னா அரசன் தன்னுடைய கடமையிலிருந்து தவறுகிறான் என்று அரசன். அதனால் அரசனுக்கு இயல்பான அறிவும் இருக்கணும், கற்றறிந்தவனாக இருக்கணும், அஞ்சாதவனாக இருக்க வேண்டும். அறிவு ரொம்ப ரொம்ப தேவை, கல்வி அறிவும் தேவை. அஞ்சாமை, ஈகை, அறிவு, அதற்கடுத்ததாக ஊக்கம். அது ஊக்கம்ங்கிறது உள்ளத்தோடைய முனைப்பு தான் அது ஊக்கம். இதை செய்யலாம் இப்படி செய்யலான்னு முனைந்து செய்கிற ஊக்கம் கொண்டு மன எழுச்சி அப்படின்னு சொல்லுவார் பரிமேலழகர். இந்த மனத்தின் எழுச்சிக்கு பேர் தான் ஊக்கம். அப்படியே போய் செய்கிறது. அந்த ஊக்கம் குறைந்தவனாக இருந்தால் எப்படி அவன் நாட்டை ஆள முடியும்? எப்படி என்னவோ பண்ணுங்க அப்படின்னு விட்டுட்டு போக முடியாது அரசாட்சி என்பது. அதனால் அடுத்தடுத்து மேலும் 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 நாட்டை எப்படி வளப்படுத்தலாம் என்றும், அரசனாக இருந்தால் இது அரசனுக்கு சொல்லுகின்ற இறைமாட்சிங்கிற அதிகாரம் என்பதனால வேறொரு நாட்டையும் கவர்கிற ஒரு போக்கு இருந்து படையெடுத்து செல்வார்கள். இன்னொரு நாட்டையும் கவர்ந்து தன் நாட்டோடு இணைத்து கொள்வார்கள். இதெல்லாம் நடக்கும். அப்போது அவனுக்கு ஊக்கம் என்பது அவனுக்கு தேவை. ஊக்கம் இல்லை என்றால் ஆக்கம் இல்லை. ஊக்கம் இருந்தால்தான் செயல் அங்கு சிறப்பாக வெளிப்படும். அதனால் ஊக்கம் தேவை. இந்த நான்கும் அடிப்படையில் அவனுக்கு தேவை என்பதனால் அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், இந்த நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்பார் இறைமாட்சிங்கிற அதிகாரத்தில். அதோடு சேர்ந்து இன்னும் சொல்லுவார், கொடை, அழி, செங்கோல், குடியோம்பல், இந்த நான்கும் தேவை என்பார். கொடை, முன்னாடி ஈகை சொன்னது போலவே மீண்டும் அதை வலியுறுத்தி சொல்வது போல வேண்டியவர்களுக்கு தக்கவாறு பொருள் கொடுத்தல், அது கொடை. கொடை ரொம்ப ரொம்ப முக்கியம். அழினா அன்பு, கருணை, இதை தன்னுடைய மக்கள்கிட்ட காட்ட வேண்டிய குணம் இருக்க வேண்டும். அன்பு இல்லை, அருள் இல்லைன்னா எப்படி நாட்டை ஆள முடியும்? அதனால் அழி என்று சொல்லக்கூடிய கொடை இருக்கணும், அழி இருக்கணும். செங்கோல் என்பது நீதியை நிலைநாட்டுகின்ற அது ஒரு அடையாள குறி. செங்கோல், அரசன் செங்கோல் வச்சுருக்கான். எப்படி கோல் நேரம் இருக்கும், அது வளையாதபடியாக நேரம் இருக்கும். அதுபோல் விருப்பு வெறுப்பு இல்லை, வேண்டியவன் வேண்டாதவன் இல்லை, உறவினன் அல்லாதவன் இல்லை, அவன் நண்பன் அவன் பகைவன், இப்படி எந்த வேறுபாடும் பார்க்காமல் நீதி என்னவோ அதன்படி நடந்து கொள்ளுதல் தான் செங்கோன்மைன்னு பேர். அதனால் அரசன் நீதியை சரியாக வழங்குபவனாக இருக்க வேண்டும். கொடை, அழி, மூன்றாவதாக செங்கோல். அதற்கடுத்தது குடி ஓம்பல். குடினா மக்களை பாதுகாக்கிற ஒரு கடமையை செய்யணும். மக்களுக்கு தண்ணீர் இல்லை, விவசாயம் பண்ண முடியல அப்படின்னா அந்த உழவர்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் வசதியை அவன் ஏற்படுத்தி தர வேண்டும். ஏரிகளை வெட்டுவது, குளத்தை வெட்டுவது போன்ற பணிகளை அவன் செய்து தர வேண்டும். பஞ்சம் வந்துருச்சு, மக்களை அவன் காக்கணும். இது அவனுடைய கடமை. எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு தான் வேலைக்கு சோறு வருகிறதேன்னு சொல்லிட்டு அரசன் ஓரமாக அந்த புறத்திலே உட்கார்ந்து விட்டால்
மக்கள் எல்லாம் வறுமையிலே துன்புறுகிறார்கள், வறட்சியிலே பாதிப்படைகிறார் என்றால் நல்ல ஆட்சி தர முடியாது. அதனால தான் சொல்கிறாரு, குடியை காக்க வேண்டிய கடமையும் அரசனுக்கு இருக்குது. கொடை எப்படி ஒரு பக்கம் இருக்கிறதோ மக்களை காக்கிற இன்னொரு பக்கமும் இருக்கிறது. எப்படி அவன் கருணை உடையவனாக, அன்பு உடையவனாக, அருளுடையவனாக அவன் இருக்கிறானோ கொடை அழி, அதே போல் அந்த கருணையை காட்டுகிறேன்னு சொல்லிட்டு விருப்பு வெறுப்போடு நீதியை வழங்காமல் சரியான முறையிலே நீதியை வழங்குவது தான் செங்கோன்மை. கொடை, அழி, செங்கோல். அதற்கடுத்தது அவன் செய்யக்கூடிய இந்த மக்களை காக்கிற இந்த பணி. இந்த 4ம் உடையானாம் வேந்தற்கு ஒளி. அரசரில் புகழ்பெற்றவனாக, மன்னாதி மன்னனாக, வேந்தர்க்கெல்லாம் வேந்தனாக, ராஜாதி ராஜனாக அவன் ஒளிர்ந்து பலகாலம் பேசப்படுபவனாக இருப்பான். இன்றும் கூட பல அரசர்களை மக்கள் பேசுகிறார்கள், வரலாறு பேசிக்கொண்டு தான் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் அப்படிப்பட்ட ஆட்சியை தந்திருப்பார்கள் என்று நாம் உணரலாம். கொடை, அழி, செங்கோல், இந்த 3ஓடு சேர்த்து மக்களை காக்கிற அந்த குடி ஓம்பலையும் அரசன் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் சொல்வார். வேறொரு இடத்துல ஒரு 4 சொல்வார். இது அமைச்சர் முதலானோரை தனக்கு வேண்டியவனாக ஆக்கிக் கொள்கிற ஒரு கடமை உண்டு. ஒரு அமைச்சரை வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சார்னா, இவர் நல்லவனா, ஒரு காரியத்தை ஒருத்தட்ட கொடுக்குறோம், இந்த காரியத்தை அவர் ஒழுங்காக செய்வாரா, இது போன்றெல்லாம் நம்ம பார்க்குறோம். உயர்ந்த பதவியில் உட்காரக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இருக்க வேண்டிய குணம், அவர்கிட்ட பொருள் அறம் இருக்கணும், பொருள் இருக்கணும், இன்பம் இருக்கணும், உயிரச்சம். இந்த 4ஐயும் பார்க்கணும். அறத்தோடு அவன் நடந்து கொள்வானா, உண்மையிலே நல்லபடியாக அவன் பொருளை சேர்ப்பவனாக இருப்பானா, அவன் உயர்ந்த குணங்களாலே தான் இன்பத்தை அனுபவிப்பானா, இதையெல்லாம் பார்க்கணும். அதற்கடுத்தது உயிர் அச்சம், அது ரொம்ப முக்கியம். இப்போது அமைச்சராக ஒருத்தர் சேருகிறார், ஆனால் இந்த அமைச்சர் நல்லவனாக இல்லைன்னா அதற்காக அவனுடைய உயிரோடைய அச்சத்தை அவனுக்கு எப்படி இருக்குன்றதையும் சோதிக்கணும். இதற்கு அந்த காலத்தில் பல வழிமுறைகளை வச்சுட்டு இருந்தாங்க. இந்த அரசன் சரியில்லை, கொஞ்ச நாள் கழித்து பேசுவாங்க, இந்த அரசன் சரியில்லை, இவனை தூக்கிட்டு நாமளே ஆட்சி செய்தால் என்ன, நீங்களே அதற்கான முதன்மை அமைச்சராக இருந்தால் என்ன, இப்படியெல்லாம் ஆசை வார்த்தையை போடுவாங்க. அதற்கு அவன் மசிஞ்சிட்டானாக்க இவன் எப்படிப்பட்டவங்கிற குணம் வெளிப்படணும். பொருளை கொடுத்து அவனை மயக்கலாமான்னு பார்ப்பாங்க, அல்லது பெண்களை காட்டி மயக்கலாமான்னு பார்ப்பாங்க. இப்படி அறம், பொருள், உயிரச்சம், இந்த 4ஐ கொண்டு, இந்த 4 விஷயங்களை வைத்துத்தான் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்வார். இந்த 4ஐயும் பார்க்கணும் பார். அறம், பொருள், இன்பம், உயிர் அச்சம் 4இன் திறம் தெரிந்து, இதோட திறத்தையெல்லாம் ஆராய்ந்த பிறகு தான் தேரப்படும், தெளியப்படும். இவன் நல்லவன் தான், உண்மையிலேயே இந்த பதவியிலே இருப்பதற்கு அவன் தகுதியுடையவன் தான் என்று தெளிவடைய முடியும். அதற்கடுத்தது ஒரு முக்கியமான அதிகாரம், மடியின்மைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அங்கே அவர் பேசுவார். நம்முடைய வாழ்க்கையை நாம் தொலைப்பதற்கு, மிகுந்த புகழ் அடையாதிருப்பதற்கு, பொருள் சேர்க்காது இருப்பதற்கு, வாழ்க்கையை நாம் ஏன் சீரழித்து கொள்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்காக வள்ளுவர் ஒரு குறட்பாவை சொல்கிறார். இப்போது சில பேர் வாழ்க்கையிலே ஜெயிச்சிருக்கிறாங்க, சில பேர் வாழ்க்கையை தொலைத்திருக்கிறார்கள். வாழ்க்கையை தொலைத்ததற்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவன் மீண்டும் வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ள முடியும். பல பேருக்கு ஏண்டா இந்த வாழ்க்கையை நாம் இருக்கிறோன்ற காரணம் கூட அறியாமலேயே வாழ்ந்து போபவர்கள் இருக்கிறார்கள், மடிந்து போனவர்கள் இருக்காங்க. சில பேர் உயர்ந்த நிலையை அடைஞ்சிடுறாங்க வாழ்க்கையில், பலரும் அப்படி இல்லை, தொலைத்து விடுகிறார்கள். இப்போ வள்ளுவர் வெற்றியின் ரகசியம் என்னென்ன அப்படின்னு சொல்வது ஒரு பக்கம் இருந்தாலும், ஏன் வாழ்க்கையிலே அவர்கள் தோற்றார்கள் என்பதற்கான காரணங்களையும் கண்டறிந்து சொல்கிறார். அதில் ஒரு 4 சொல்வார். சில குணங்கள் தான் நம்மகிட்டேயே தங்கி இருக்கிற அந்த குணம்தான் நம்மையே உயர்த்தாமல் செய்கிறது என்கிறார் வள்ளுவர். நம்மக்கிட்ட என்ன குணம்லாம் இருக்குது, நம்மை உயர்த்தாமலே போவதற்கு என்னென்ன குணங்கள் இருக்குது, நாமே அதை பற்றி யோசித்து பார்க்கலாம்.
இந்த 4 குணங்கள் நம்மிடம் இருக்கிறதா? ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும், மீதி 3 வந்துவிடும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னென்ன குணங்கள் நம்மை வீழ்த்துகின்றன அப்படின்னு பார்க்கணும். முன்னாடி அரசனுக்கு சொன்னார், செய்ய வேண்டிய வேலையை உடனே செய்யணும்னு சொன்னார். தூங்காமை, கல்வி, துணிவுடைமைன்னு அரசனுக்கு சொன்னார், இந்த 3ன்னு. அதே போல் இந்த 4ல் இதுவும் இருக்குது. நெடுநீர் அப்படின்னு ஒரு குணம் இருக்குது. இது என்னன்னு கேட்டால், செய்ய வேண்டிய வேலையை அப்புறம் பார்க்கலான்னு தள்ளி போடுகிற அந்த குணத்துக்கு பேர் தான் நெடுநீர். அதற்கடுத்தது மறவி. மறவினாக்க மறதி. மடி, மடினா சோம்பல். துயில்னா தூக்கம். இது அளவுக்கு அதிகமான தூக்கம். இந்த 4 தான் நம்முடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றுவதற்கு எதிர்மறையாக செயல்படுத்தி வீழ்த்தி விடுகின்ற குணங்களாக இருக்கின்றன. செய்ய வேண்டிய வேலையை பிறகு பார்க்கலாம் தள்ளி போடுகிற நெடுநீர், அதற்கு பிறகு மறதி, அதற்கு பிறகு சோம்பல், அதற்கு பிறகு அளவுக்கு அதிகமாக தூங்குதல். யார் பிறகு பார்க்கலாம்னு தள்ளி போட்டுக்கொண்டே போகிறார்களோ அவர்களுக்கு எதை தள்ளி போட்டோம், எதெல்லாம் செய்ய நினச்சோங்கிறத கொஞ்ச நாள்லேயே மறந்துடும். அதனால் அதுக்கு மறவின்னு பேர். அதனால் செய்ய வேண்டிய வேலையை உடனுக்குடன் செய்யாததினால் ஏற்படுகின்ற மறதி. தொடர்ந்து மறதியே ஏற்பட்டால் ஒரு கட்டத்தில் சோம்பல் வந்துடும். எதனால்? தள்ளி போடுகிற குணத்திനും ஒரு சோம்பல் காரணம்தான். அதனால் மடி, சோம்பல் வந்துடும். சோம்பேறி அதிக நேரம் தூங்குவான், அது துயில். இந்த குரட்பால் இன்னொரு வகையும் இருக்குது. பின்பக்கத்திலிருந்து போனாலும் இதுதான் வரும். யார் அளவுக்கு அதிகமாக தூங்குகிறாரோ அவர் சோம்பேறி ஆவார். சோம்பேறி என்ன செய்வான்னாக்க மறதி வந்துடும். அந்த மறதி வந்துடுச்சுன்னா அவன் செய்ய வேண்டிய வேலையை திரும்ப செய்ய மாட்டான். இப்படி பார்த்தாலும் அழகாத்தான் இருக்குது, இப்படி பார்த்தாலும் அழகாக தான் இருக்குது. நெடுநீர், மறவி, மடி, துயில் 4ம் கெடுநீரார் காமக்கலன். கலன்னா அணிகலன்னு வச்சுக்கலாம், கப்பல்னு வச்சுக்கலாம், அணிகலன்னே வச்சுக்கலாம். காமக்கலன்னா விரும்பி அணிகின்ற அணிகலன். வாழ்க்கையை தொலைக்க வேண்டும், கெட்டொழிய வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் இந்த 4 அணிகலன்களை அணிந்து கொள்வார்கள். அல்லது இப்படியும் சொல்லலாம், வாழ்க்கையை கெட்டு போகணும்னு நினச்சி கெட்டு போவதற்கான ஒரு தீவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தீவுக்கு புறப்பட்டு போகிற கப்பல் போல் இந்த 4ஐயும் கொண்டு செல்வார்கள். எதாவது? நெடுநீர், காலத்தை தள்ளி போட்டு கொண்டே போவது, மறதி, சோம்பல், அளவுக்கு அதிகமாக தூங்குதல். இந்த 4ஐயும் அவர் இந்த இடத்துல வரிசைப்படுத்தி அழகாக சொல்வார், நெடுநீர், மறவின். மீண்டும் அரசனை பற்றி பேசுகிற போது, அரசாட்சி யார் செய்தாலும் நாட்டை காப்பதற்கு அரண் என்கிற கோட்டை நமக்கு தேவை. இந்த கோட்டையிலிருந்து தான் அரசன் தன் மக்களை அவன் காக்கிறான். அந்த கோட்டைக்குள்ளே தான் அவனுடைய அரண்மனை முதற்கொண்டு எல்லாமே இருக்கும். மக்களும் உள்ளே தான் வாழ்வார்கள். நாட்டை சுற்றி அந்த கோட்டை இருக்கும். எதிரிகள் உள்ளே எளிதில் நுழைந்து விடாதபடியாக அது காக்கப்படும். சில நேரங்களில் இயற்கை அரண் கூட நமக்கு துணையாக இருக்கும். பெரும் பெரும் மலைகள் இருந்தால், பெரிய கடல் இருக்கிறது என்றால் பகைவர்கள் அதன் உள்ளே நுழைய முடியாது. அப்படி இல்லாத ஒரு இடத்துல பெரிய அளவில் அவங்க கோட்டையை கட்டணும்னா அந்த கோட்டை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? உயர்ந்து இருக்கணும். சின்னதாக ஒரு 8 அடி இருக்குன்னா எதிரிகள் தாண்டி குதித்து உள்ளே வந்துடுவாங்க. 10 அடி இருந்தாலும் கூட எப்படியாவது ஏறி வந்துடுவாங்க. 40 அடி 50 அடின்னு உயரமாக அந்த ஒரு கோட்டை சுவர் இருக்கிறதுனா எதிரிகள் உள்ளே நுழைவது என்பது அரியதாக அது இருக்கும். அதனால் உயர்வுடையதாக இருக்கணும். சின்னதாக அமைச்சிக்க முடியாது, பெருசாக தான் இருக்கணும். மக்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளே கூடியவர்களாகத்தான் இருக்கணும். உயர்வு, அகலம், அகண்டதாக இருக்கணும். திண்மை, 2 தட்டு தட்டினா உடஞ்சிடா மாதிரி இருக்கக்கூடாது. யானை அது முட்டுகிற போது அது உடைந்து கீழே செதறும்னா உள்ளே ரொம்ப சுலபமாக நுழைஞ்சிடுவாங்க. ஆனால் யானை தாக்கினாலும், ஒரு 10 யானை இந்த கோட்டை மதிலை தாக்கினாலும், கோட்டைக்கான கதவை உடைக்க நினைத்தாலும் உடைபடாதபடியாக அது உறுதி உடையதாக இருக்க வேண்டும். அதனால் உயர்வு, அகலம், திண்மை உடையதாக. அருமை, எளிதிலே அந்த கோட்டைக்குள்ளே யாராலையும் நுழைய முடியாதபடி தக்க கருவிகளை வைத்திருக்க வேண்டும். சிலப்பதிகாரத்தில் பார்த்தாக்க
25 வகையில் பொறிகள் எல்லாம் வைத்திருந்தார்களாம் அந்த கோட்டை மதிலில். இப்போது கோட்டையை சுற்றி அகழி வச்சுருப்பாங்க. ஒரு பெரியதாக இருக்கும் அந்த அகழி. அந்த அகழியில் முதலைகள் எல்லாம் விட்டுருப்பாங்க. அது நீஞ்சிட்டு போயிட்டுருக்கும். இப்போ யாராவது அந்த தண்ணிக்குள்ளே நீஞ்சல் அடித்து கோட்டைக்கிட்ட நெருங்கி பிறகு அதுக்குண்டான உடைப்பதற்கான வேலையெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அது முதலை இருக்குதுன்னு சொன்னால் யோசிக்கத்தானே செய்வார். உள்ளுக்குள்ளே போக மாட்டாங்க. அதுபாடு அந்த கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய அகழியிலே தண்ணீரை ஊற்றி முதலைகள் ஓடிக்கொண்டிருக்கும்னா உள்ளே நுழைய முடியாது. இப்படி ஒரு தடுப்பு செய்யலாம். அதற்கு மேலே அதுவும் மீறி எப்படியோ கோட்டையின் அருகே நெருங்கி மதில் மேல் ஏறணும்னு நினச்சி கையை அப்படி வச்சுட்டாங்கன்னா, அதை மறைந்திருக்கிற ஊசி கையை பெயர்த்து கொண்டு வெளியே வந்துடும். இந்த பக்கமாக உள் பக்கமாக வந்துடும். கையை பெயர்த்து விடும் அந்த ஊசி. அது கை பெயர் ஊசினே சிலப்பதிகாரத்தில் ஒரு செய்தி இருக்குது. கையை வச்ச உடனே கால் வச்சிட்டாக்க, அதையும் மீறி கால் வச்சிட்டாங்க அப்படின்னா காலை அப்படியே பிடிச்சிக்கிற மாதிரி கருவி. இது போன்ற 25 விதமான கோட்டையை காப்பதற்கான கருவிகள் இருந்ததாக சிலப்பதிகாரத்தில் ஒரு இடத்துல பதிவு நம்ம பார்க்க முடியுது. இப்படி எதிரிகள் உள்ளே நுழைய முடியாதபடியாக அந்த கோட்டை கட்டப்பட்டிருக்க வேண்டும். அதுக்கு தான் அருமைன்னு பேர். உள்ளே நுழைஞ்சிட முடியாது, எளிதில் யாராலையும் நுழைய முடியாது. அப்படிப்பட்டதாக அந்த கோட்டை இருக்கும். பழங்காலத்துலலாம் பார்த்தோன்னாக்க அந்த கோட்டை சுவரை சுற்றி வெளியே நின்று கொண்டு இருப்பார்கள். எப்படி இருந்தாலும் வெளியே தானே வந்துடணும்னு. அதையும் மீறி இங்கேருந்து பக்கமும் கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய வீரர்களை தாக்குகிற கருவிகள் கூட வைத்திருந்தார். கவனெறி கல் போன்ற நிறைய பொருள்களை வைத்து தாக்குவார்கள். இதையெல்லாம் நடந்திருக்கு. வெளியே இருந்து போர் செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் இலக்கியமும் இலக்கணமும் நமக்கு நிறைய சொல்லுது. உள்ளே எளிதில் நுழைய முடியாதபடியாக அருமை உடையதாக அது இருக்க வேண்டும். உயர்வு, அகலம், திண்மை, அருமை, இந்த 4 அமைவு உடையதாக அரண் இருத்தல் வேண்டும்னு அவர் சொல்வார். இந்த 4ம் இருக்கணும் ஒரு கோட்டையை கட்டுவதற்கு. இது கோட்டையை கட்டியாச்சு. அந்த வீரர்கள் எப்படி இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? அவர்களுக்கு ஒரு 4 குணங்கள் தேவை. இது படை மாட்சின்னு சொல்வார். படை வீரர்களுக்கு வேண்டிய உயர்ந்த குணங்கள் என்னென்னா, மரம்னா வீரம். இது வல்லினரா இடையினரா போட்டாக்க தாவரத்தை குறிக்கும். இது வல்லினரா. மரம்னா வீரம். வீரர்களை மறவர் என்பார்கள். மரம். மானம், எதிரி நம்ம தாக்கிடக்கூடாது. இது நெஞ்சில் தான் காயம்படலாமே தவிர புறமுதுகில் பட்டுடுச்சுன்னா மானம் போச்சு, அவன் புறமுதுகு காட்டிட்டான்னு ஒரு இழி சொல் வந்துடும். அதனால் அவன் மானம் உடையவனாக இருக்கணும். மரம், மானம். மாண்ட வழிச்செலவு, போகிற பாதை அரசன் என்ன சொல்லியிருக்கானோ அதன் வழி தான் போகணும். எப்படி அது நடத்தணும்னு நமக்கு அவனுடைய மேலதிகாரி சொல்கிறாங்களோ அதன்படி தான் அந்த வீரர் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கேற்பதான் தளபதி இப்படி வழி திட்டம் போட்டு கொடுத்துருப்பார், இப்படி செய்யணும்னு அந்த செயலில் நடக்கணும். மாண்ட சிறந்தன்னு அர்த்தம். வழிச்செலவும். தேற்றம், தெளிந்த அறிவு இருக்கணும். குழப்பமே அதில் இருக்கக்கூடாது, தேற்றம் இருக்கணும். இந்த 4 இருக்குதே, அதுதான் ஒரு படைக்கு ஏமம். ஏமம்னா பாதுகாப்பு, ஏமம் படைப்பு. இந்நான்கும் என 4 ஏமம் படைக்கு என்பார் வள்ளுவர். படைஞர்கள், கோட்டை மட்டும் இல்லை வீரர்களுக்கும் அதுக்கு தேவை. குடிமை, இந்த குடிமக்களுக்கும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒரு 4 குணங்கள் என்ன தேவை அப்படிங்கிறாரு. என்னென்னாக்க நகை, ஈகை, இன்சொல், இகழாமை. பிறரோடு கலந்து பேசி மகிழ்கின்ற அந்த குணத்துக்கு தான் நகைன்னு பேர். அப்படி சிரித்து பேசி பழக தெரியலைன்னா பகல் கூட இருள்னு வேறொரு இடத்துல அவர் சொல்லுவார். நகை. இன்னொருத்தருக்கு கொடுத்து உதவுகிற குணம் இருக்கணும், அதுக்கு ஈகைன்னு பேர். நகையாச்சு, ஈகையாச்சு. அதுக்கு அடுத்தது இன்சொல். இனிமையான சொற்களை சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். இனிமையான சொற்களை நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் சொல்வார்கள், இன்சொல். இன்னொருத்தரை பார்த்து இகழக்கூடாது, அது இகழாமை. இந்த 4 குணங்களும் நல்ல குடும்பத்தில் இருப்பவருக்கு இயற்கையிலே அமைந்திருக்க வேண்டும். அதோடு சேர்ந்ததாக இன்னொன்றையும் சொல்வார், அது வாய்மை. உண்மையை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நகை, ஈகை,
இன்சொல் இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு என்பார். இதுபோல் ஒரு 10 இடங்களில் நான் 4 என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். அறம் என்பதே அழுக்காறு இல்லாது இருக்கணும். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல், இந்த 4ம் இருக்கக்கூடாதுங்கிறாரு. வேறொருத்தருடைய மனைவியை விரும்புவதனால் என்னென்ன ஏற்படும் இருக்கிறதுக்கு பகை, பழி, பாவம், அச்சம், இந்த 4ம் நீங்காமல் போய்விடும் என்று அந்த 4 சொல்கிறார். அரசனாக இருப்பவன் அஞ்சாது இருக்க வேண்டும், ஈகை உடையவனாக இருக்க வேண்டும், அறிவுடையவனாக இருக்க வேண்டும், ஊக்கம் கொண்டவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த 4ஐயும் அவர் சொல்வார். அதோடு வேறு 4ம் அவன் கொண்டிருக்க வேண்டும். கொடை உடையவனாக இருக்க வேண்டும், கருணை காட்டுபவனாக இருக்க வேண்டும், செங்கோல் கொண்டு நல்லாட்சி செய்பவனாக இருக்க வேண்டும், மக்களை காக்கின்ற குடியோம்பல் என்று சொல்லக்கூடிய அந்த குணத்தை பெற்றவனாக இருக்க வேண்டும். தேர்வு செய்கிற போது அறம், பொருள், இன்பம், உயிரச்சம் இந்த 4ஐயும் கொண்டுதான் தெளிவு அடைய வேண்டும் என்கிறார். அதற்கு பிறகு வாழ்க்கையை தொலைத்தவர்கள் இந்த 4 வைத்திருப்பார்கள், அதனால் அதை விட்டுடுங்கன்னு சொல்வதற்காக நெடுநீர் மறவி மடி துயில் 4ம் கெடுநீரார் காமக்கலன் என்று அந்த இடத்துல சொல்வார். கோட்டையாக இருந்தால் உயர்வு இருக்கணும், கோட்டை சுவர் உயர்ந்ததாக இருக்கணும், அகன்றதாக இருக்க வேண்டும், உறுதி உடையதாக இருக்க வேண்டும், பலரும் எளிதில் நுழைய முடியாதபடியாக அருமை உடையதாக இருக்க வேண்டும். அந்த வீரர்களுக்கு வீரம் வேண்டும், மானம் உடையவர்களாக இருக்க வேண்டும், மாண்ட வழிச்செலவு கொண்டவர்களாக இருக்க வேண்டும், தெளிந்த அறிவு இருக்க வேண்டும், தெளிவு இருக்கணும் செய்கிற காரியத்தில். நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்மையோடு சேர்ந்து அந்த வாய்மை குடிக்கு என்னென்னலாம் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு நகை, ஈகை, இன்சொல், இகழாமை இந்த 4ம் தேவை என்று அவர் வரிசைப்படுத்தி சொல்கிறார். 4 கருத்துக்கள் அற்புதமாக அவர் வடிவமைத்து தந்திருக்கிறார். இந்த 4 யாராருக்கு தேவை, எப்போது தேவை, எப்படியெல்லாம் அவர்கள் கொள்ள வேண்டும் என்பதற்கு வகைப்படுத்தி தொகுத்தால் அவர் ஒரே இடத்துல அவர் சொல்லி காட்டுகிறார். அவர் சொல்லுகின்ற இந்த 4 பாதையை நாம் இந்த 4 செய்திகளை புரிந்து கொண்டால் நாம் வள்ளுவர் காட்டுகின்ற அந்த நன்னெறியிலே நடப்போமே. ஆனால் அறம், பொருள், இன்பம், வீடு இந்த 4ம் நம்மிடம் கண்டிப்பாக வந்து சேரும். அவர் பாதையிலேயே நடப்போம், மகிழ்வோம்.